வணக்கம் நண்பர்களே, உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார் கடம்பத்தூர். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஆர்சிசிபி பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தெரிஞ்சவங்க ஃப்ரீயாக எடுத்துங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. நம்ம வீடியோவில் நிறைய வீடியோ இபி பில் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போடுறோம். சில பேர் ஃபோன் பண்ணுறீங்க, நேரிலே போய் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துன்னு வரோம். இந்த ஆர்சிசிபிக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம பழைய ஒயரிங் ஃபஸ்ட்டு மீட்ரு வரும், அதுக்கப்புறம் எம்சிபி வைப்பாங்க. அந்த எம்சிலேருந்து டைரெக்டாக டிபிக்கு வந்துடும். இப்போ இபியில் ஆர்சிசிபி கம்பல்சரி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மீட்ரு, அதுக்கப்புறம் ஆர்சிசிபி வரும், அதுக்கப்புறம் எம்சிபி இங்கே வைப்பாங்க. இப்போ இது புரிய வைக்கிறதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். ட்ராயிங் நல்லா இருந்தால் நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு அதையும் கமெண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதுவும் கமெண்டில் பண்ணுங்கள், நான் போடுறேன். இப்போ இந்த ஆர்சிசிபி என்ன பண்ணோன்னா, இப்போ புதுசாக ஒயரிங் பண்ணுறவங்க இந்த ஆர்சிசிபி வச்சிங்கன்னா அந்த 2 மீட்டரும் லிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஆனாலும் இந்த ஆர்சிசிபி நிற்காது. அதனால தான் இந்த ஆர்சிசிபி பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா பெரும்பாலான ஃபால்ட்டு பார்க்குற இடத்துல ஆர்சிசிபியே இல்லை. அந்த ஆர்சிசிபி இல்லாதனால தான் இந்த மீட்டர் லிங்க் ஆகிடுது. நம்ம அந்த மீட்டரில் சொல்லியிருப்போம், நியூட்ரல் ஆம்ஸு பேஸ் ஆம்ஸு ஈவனாக இல்லைன்னா வேறுபாடு தெரியும்னு சொல்லிட்டு. அந்த வேறுபாடு எதனா வந்துச்சுன்னா இந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆகிடும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த 2 மீட்டர் லிங்காக வாய்ப்பே கிடையாது. அதனால தான் இந்த ஆர்சிசிபியை தயவு செஞ்சு ஃபிட் பண்ணுங்கள். இப்போ புதுசாக வீடு கட்டுறீங்களா, 2-3 மீட்ரு வருதுன்னா அங்கே ஆர்சிசிபி கம்பல்சரி பயன்படுத்துங்க. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இதில் ஃபேஸ் போகும். இந்த ஃபேஸ் போயிட்டு அதை நியூட்ரல் ஆம்ஸ் சொல்லுவோம்ல, அந்த நியூட்ரல் ஆம்ஸ் இது ரிட்டைன் வரணும். ஆர்சிசிபிக்கு ஃபேஸ் ஆம்ஸ் எவ்வளோ போதோ அந்த அதே ஆம்ஸு நியூட்ரலில் போகணும். அப்படி போகலைன்னா இந்த ஆர்சிசிபி நிற்காது, கீழே விழுந்துடும். அப்போ என்ன ஆகும்னா, நார்மலாகவே 2 மீட்ரு 3 மீட்ரு வச்சுக்கிற வீட்டில் இந்த ஆர்சிசிபியை பயன்படுத்திங்கன்னா அந்த நியூட்ரல் லிங்காக வாய்ப்பே கிடையாது. அதே போல் அந்த எர்த்து சிம்பிள் மீட்டரில் கரண்ட் பில் அதே ஆகும்ல, அதுவும் ஆக வாய்ப்பே கிடையாதுங்க. தயவு செஞ்சு இந்த ஆர்சிசிபியை ஃபிட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மென்மேலும் இந்த மாதிரியாக வீடியோவில் நிறைய போட போகிறோம். மறக்காமல் அடுத்த வீடியோ என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.